ஹாய், குட் மார்னிங். ஒரு கப், ஒரு சிந்தனை. இன்றைக்கி நான் ஒரு கோட் படித்தேன். அந்த கோட்டில் இருந்து நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம், தேர் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் 2 days இன் அவர் லைஃப். 2 முக்கியமான நாட்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்குது. ஒன்று நாம் பிறந்தது, அந்த பிறந்த நாள். இன்னொன்று நாம் ஏன் பிறந்தோம்னு நம்ம ரியலைஸ் பண்ணுற நாள். இந்த 2 நாளும் வாழ்க்கையில் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? பொதுவாக நம்ம பிறந்த நாள் தான் எல்லாருமே ஞாபகம் வச்சுருப்போம். ஏன்னா ஒரு வருஷம் நம்ம பர்த்டேன்னு அதை செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இது யூஸ்வலாக எல்லாருக்குமே தெரியும். பட் நம்ம ஏன் பிறந்தோம்னு ரியலைஸ் பண்ணுற நாள் ஒன்று வரும். அன்னைக்கு தான் நம்ம லைஃப்பில் வேறொரு வேர்ஷன், அதாவது இன்னொரு புது வாழ்க்கை ஒன்று நமக்காக உருவாகும். அந்த நாளை நம்ம மறக்க வேண்டாம். இன்றைக்கு இருக்க நிறைய பேருடைய பிரச்சனை, பிறந்த நாளை தான் ஞாபகம் வச்சு ஒவ்வொரு வருஷம் செலிப்ரேட் பண்ணுறோம். பட் நம்ம ஏன் பிறந்திருக்கிறோம் இந்த உலகத்துலேன்னு நமக்கு ஒரு ரீசன் என்னைக்காவது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா? இல்லை. அப்படி ரீசன் தெரிஞ்சவங்களோட வாழ்க்கை மிகப்பெரிய பல்யமாக மாறிடும். நான் ஒரு ஸ்டோரி, இதோட சம்பந்தமான ஒரு அழகான ஸ்டோரி ஒன்று படித்தேன். டேவிட் இன் இட்டாலி என்று சொல்லி அழகான உலக புகழ் பெற்ற ஒரு சிலை ஒன்று இருக்குது. சரிங்களா? இந்த டேவிட் இன் இட்டாலியை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டோரி. இல்லாட்டி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த டேவிட் இன் இட்டாலி என்ற ஸ்டோரியில் இருக்கக்கூடிய இந்த சிலை உருவாக்கினவர் மைக்கேல் ஆஞ்சலோ என்று சொல்லப்பட்ட உலக புகழ் பெற்ற ஒரு சிற்ப கலைஞர். அவரை பற்றி நிறைய ஆர்டிகிள்ஸ் இருக்குது. பட் அந்த மைக்கேல் ஆஞ்சலோ இந்த சிற்பத்தை உருவாக்குறதுக்கு ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மியூசியம், அந்த மியூசியத்தை சேர்ந்தவர்கள் அந்த கல்லை என்ன செய்யிருக்காங்க, ஒரு மாபிளான ஒரு கல்லை கொண்டு போய் ஒரு பல சிப்பாச கலைஞர்கள்ட்ட கொடுத்து சொல்கிறாங்க, இதை ஏதாவது செய்ய முடியுமா பாருங்கன்னு. அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய சிற்ப கலைஞர்கள் அதை வச்சு எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போது உலக புகழ் பெற்ற ஒரு சிற்ப கலைஞர் இருக்கார். அவர் லியோனார்டோ டாவின்சி. இந்த டாவின்சி கிட்ட கொண்டே கூட இதை கொடுத்துருக்காங்க. அவர் சொன்னார், இது வெறும் யூஸ்லெஸ், இதை நீங்கள் பாவிக்கவே முடியாது, தூக்கி போட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டார். அப்படி எல்லாராலையும் ரிஜெக்ட் பண்ணப்பட்ட அந்த கல் தான் இப்போது 300 வருஷம் கழித்து மறுபடியும் மைக்கேல் ஆஞ்சலோட கைக்கு வருது. அப்போது மைக்கேல் ஆஞ்சலோ தான் இப்போ ஃபேமஸாக இருக்க சூப்பர் ஸ்டார். அப்போ அந்த சிற்ப கலைஞரான சூப்பர் ஸ்டாரான மைக்கேல் ஆஞ்சலோன்னு சரி, நான் ஏதாவது வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு அந்த கல்லை கொண்டு போய் தன்னுடைய பட்டறைன்னு சொல்லப்பட்ட தன் ஒர்க் ஷாப்பில் வச்சு ஒளியை வச்சு சுற்றி வர அடிச்சிட்ருக்கார். அப்போது ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் வச்சுக்கொள்ளுமே, ஒரு சின்ன பையன் போய் மைக்கேல் ஆஞ்சலோவை பார்த்து கேட்குறான், இந்த கல்லை வச்சு ஒரு ஒளியால் சுற்றி வர உடைச்சிக்கிட்டு இருக்கிறியே, என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்டிருக்கான். அதுக்கு மைக்கேல் ஆஞ்சலோ ஒரு சூப்பரான ஒரு பதில் சொன்னார். அதுதான் எல்லாருக்குமே தெரிஞ்சு கொள்ள வேண்டிய பதில். இந்த கல்லுக்குள்ளே ஒரு அழகான தேவதை உள்ளே இருக்குது. இந்த கல்லுக்குள்ளே அழகான ஒரு தேவதை இருக்குது. அதை நான் வெளியில் கொண்டு வரத்துக்கான முயற்சி செய்கிறேன்னு சொன்னார். அதுதாங்க உண்மையும் கூட. நமக்குள்ள நம்ம கல்லாக இருந்தால், நம்ம பிறந்தது ஒரு கல் மாதிரின்னு வச்சுக்கொள்ளுமே, நமக்குள்ள ஒரு அழகான ஒரு தேவதை இருக்குது. அந்த தேவதையை நம்ம ரியலைஸ் பண்ணி வெளியில் கொண்டு வர தெரிஞ்சால் அந்த நாள் எங்களுக்கு முக்கியம். விளங்குதா? இதில் இருக்கக்கூடிய நிறைய பேரோட வாழ்க்கையில் நம்ம கடைசி வரைக்கும் அதே மாதிரி ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு கல்லாகவே இருக்க போகிறோமா, அல்லது யூஸ்ஃபுல்லான ஒரு மேனாக நாங்கள் உலகத்துக்கு மாற போகிறோமா என்ற சிந்தனையை நமக்குள்ளே கொண்டு வரணும். நம்ம வாழ்க்கையில் நமக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு உண்மை என்ன தெரியுமா? நாம் யார்? ஏன்னா நம்மளுடைய நல்லது கெட்டது 100% தெரிந்தவர்கள் நாம் கடந்து வந்த பாதையிலிருந்து நாம் அதிலிருந்து வேறுபட தெரியணும். உங்களுக்கு இன்னொன்று சொல்லிடுறேன். இந்த காட்டுக்கு ராஜான்னு சொல்லக்கூடிய சிங்கம் இருக்கு இல்லையா, அது ஏன் காட்டுக்கு ராஜான்னு சொல்கிறோம்? நிறைய பேருக்கு அது புரியாது. அது பலத்தாலேயோ, அதை விட பலமானதெல்லாம் இருக்குது, அதை விட உயரத்தில் பெருசெல்லாம் இருக்குது. அதாவது யானை அதை விட பலத்தாலும் உயரத்தாலும் அதிகம், புலி வேங்கை அதுவும் பலத்தால் அதிகம், சிறுத்தை அதை விட வேகமாக ஓடக்கூடியது. ஆனாலும் இந்த காட்டுக்கு ராஜா சிங்கமின்னு சொல்கிறோம் தெரியுமா, அது முக்கியமான ஃபீச்சர்ஸ் ஒன்று இருக்குது. அதுக்கு நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா சிங்கத்தின் படம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே தலை திரும்பின மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஏன்னா அந்த சிங்கத்துக்கு ஒரு பழக்கம் இருக்குது, அரிமா நோக்குன்னு சொல்லி சங்க இலக்கியத்தில் கூட வந்திருக்கு. ஒரு சிங்கம் நடந்து போகும் பொழுது ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கடந்த பிறகு நின்று தலையை மட்டும் திருப்பி பின்பக்கம் பார்க்கும். அந்த சிங்கத்துக்கு மட்டும் அப்படி ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. சரிங்களா? கடந்து வந்த பாதையை திரும்பி செக் பண்ணிட்டு தான் மறுபடி தொடர்ந்து போகும். ஒரு ராஜா எப்போவுமே 4 பக்கமும் பார்க்கணும் இல்லையா, அது அந்த சிங்கத்துக்கு இயற்கையாகவே இருக்குது. அதுபோல் நம்மளோட வாழ்க்கையிலையும் கடந்து வந்த பாதையில் சரி பிழை ரெண்டையுமே பகுத்து அறிய தெரியணும். இங்கே தான் அந்த பகுத்தறிவு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் செஞ்சது தப்பு, நான் செஞ்சது சரி, இந்த தப்பு ஏன் நடந்தது, இந்த தப்பு இனிமேல் நடக்காமல் இருக்க என்ன பண்ணணும், இந்த சரியான விஷயம் நான் எப்படி பண்ணேன், இதை நான் சரியாக இனி எப்படி பண்ணணும், இந்த மாதிரி ஒரு பகுத்தாய்வு இருந்து நமக்குள்ள அந்த ஒளி என்று சொல்லப்பட்ட அந்த முயற்சி,
அந்த முயற்சி மற்றும் எங்களுக்குடைய கட்டுப்பாடுகள் என்று சொல்லப்பட்ட விஷயங்களை வச்சு செதுக்குவமாக இருந்தால் இந்த உடம்புன்னு சொல்லப்பட்ட இந்த கல்லுக்குள்ளே இருந்து ஒரு அழகான தேவதையை நம்ம வெளியில் கொண்டு வர முடியும். நான் நினைக்கிறேன் உங்ககிட்டையும் அப்படி ஒரு அழகான தேவதை இருக்கும். சரிங்களா? எல்லாருடைய பிறந்த நாளுக்கும் நம்ம வாழ்த்து தெரிவிக்கிற நாங்கள் ஒருத்தருக்குள்ள எப்பயாவது ரியலைஸ் பண்ணும் பொழுது, அவர் ஜெயிச்சு வெளியில் வரும் பொழுது அதை கொண்டாடி தீக்கிறதுக்கும் இந்த உலகம் தயாராகத்தான் இருக்கு. பல தலைவர்களை இன்று நாங்கள் அவர் இல்லாத ஆண்டுகள் கூட, இன்றைக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா எம்ஜிஆர், இன்றைக்கி அந்த அவர் இறந்து கிட்டத்தட்ட 35 வருஷமாகுது. பட் இருந்தாலும் அவரை இன்றைக்கும் நிறைய பேர் நினைக்கிறாங்க. எம்ஜிஆர் ஆட்சின்னு சொல்லி பேச்சு தமிழ்ல எல்லாம் பேசுவாங்க இல்லையா, மேடை பேச்சில் எல்லாம் அரசியல்வாதிகள் பேசுவாங்க. காமராஜர் ஆட்சின்னு பேசுகிறாங்க. அது மாதிரி நம்ம ஊரில் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அப்போ இப்போ அவர் இல்லைங்களா, இல்லைன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் சரியா, தமிழினத்தின் தேசிய தலைவர், அப்படிப்பட்டவர் கூட நம்ம நினச்சிக்கிறோமா இல்லையா, அவருடைய ஆட்சி காலத்தில் வாழ்ந்த மாதிரி இப்போ இல்லையேன்னு. ஏன்னா இன்றைக்கி அப்படிலாம் யோசிக்கிறதுக்கு ஆட்கள் நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. ஏன் எங்களோட சகோதர மொழி பேசுகிறவர்கள் கூட அதை நாங்கள் வரவேற்றிருக்கிறாங்க, அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஆட்சின்னு சொல்லி. அப்போ இந்த விஷயத்தில் நமக்கு என்ன உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன்னு சொன்னால், நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு வரலாறு ரொம்ப முக்கியம். அந்த வரலாறு எழுதக்கூடியது எப்போ தெரியுமா, நாங்கள் எப்போ எங்களை பற்றி ரியலைஸ் பண்ணுறோம், ஏன் பிறந்தோம்னு. அப்போ நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் பர்த்டே இருக்குது, அது மாறாது. பட் நீங்கள் ஏன் பிறந்தோம் என்றது எப்போ நாம் உணர்கிறோமோ அன்றைக்கி அது முக்கியமான அடுத்த ஒரு பிறப்பாக இருக்கும். நான் நினைக்கிறேன் உங்களுடைய பிறப்புக்கும் நீங்களே காரணம், உங்களுடைய வளர்ச்சிக்கும் நீங்களே காரணம். ஓகே, இன்றைய நாள் இந்த சிந்தனையோடு தொடங்கட்டும். ஒரு கப் ஒரு சிந்தனை. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.